தமிழில் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது. The book of Jeremiah 6:10 says this in Tamil. அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடே பேசி எச்சரிப்பேன். அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாயிருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. யாரை குறித்து சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அன்று சொன்னார். ஆனால் இன்று தம்முடைய ஜனமாக, தம்முடைய சபையாக அங்கீகரித்திருக்கும் நம்மை பார்த்தும், நம்மில் சிலரை பார்த்தும் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லுகிறார். அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடே பேசி எச்சரிப்பேன். To whom shall I speak and give warning that they may hear? திவ்ய எச்சரிக்கைகள் அல்லது தெய்வீக எச்சரிக்கைகள், டிவைன் வார்னிங்ஸ் என்ற தலைப்பிலே இன்று ஆண்டவருடைய சத்தம் நமக்கு நேராக வருகின்றது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகின்றது, என்னுடைய ஜனங்களுக்கு நான் எச்சரிக்கைகளை தருகிறது ஒரு நோக்கத்தோடு தருகிறேன். அவர்கள் தப்பி பிழைக்கும்படியாக அவர்களுக்கு நேராக என்னுடைய வார்த்தையை நான் எச்சரிக்கையாக அனுப்புகிறேன். The first ever warning that was given in the Bible happened in the Garden of Eden. ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில், நீங்கள் இந்த தோட்டத்தில் இருக்கும் எல்லா விருட்சங்களின் கனியையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கலாகாது, அதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து சொன்ன அந்த வார்த்தை மனுக்குலத்திற்கு உலகத்திலே முதல் முறையாக வந்த தெய்வீக எச்சரிக்கையாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். The biggest warning that was given to any man happened in the time of Noah. நோவாவுடைய காலத்தில் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எபிரேய புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில் வேதம் இப்படி சொல்லுகின்றது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான் என்று பார்க்கிறோம். எச்சரிப்பு பெற்றவன் பயபக்தி உள்ளவனானான். That is the motive behind every divine warning that God gives his people. ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு தரும் ஒவ்வொரு தெய்வீக எச்சரிப்புக்கு பின்னாடியும் அவருடைய நோக்கம் என்ன? நாம் பயபக்தி உள்ளவர்கள் ஆவோம் என்பது. நாம் தப்பித்து கொள்ளும் வழியை நாம இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கண்டுபிடித்து விடுவோம் என்பதுதான் அவருடைய எண்ணம். அல்லேலூயா சொல்வீங்களா? Divine warnings were given to a man to protect his generation. ஒரு மனிதனுக்காக ஆண்டவர் வேறொரு மனிதனிடத்தில் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். ஏன் கொடுத்தார் தெரியுமா? அவர் ஒரு மனிதனை அழைக்கிறார், அவருடைய குடும்பத்தை அழைக்கிறார், அவர்களை தம்முடைய ஜனமாக அங்கீகரிக்கிறார். இப்பொழுது ஒரே ஒரு குடும்பம் தான் இருக்கிறது. மனைவியும் கணவனும் மனைவியும் மட்டுமே இருக்கிறார்கள். அவர்களுக்கு பிள்ளையும் இல்லை, வயது சென்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் மூலமாக தம்முடைய பரிசுத்த ஜனத்தை உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் நிச்சயித்திருக்கும் பொழுது சாத்தான் அந்த திட்டத்தை அறிந்து இந்த ஸ்திரீ இடத்தில் பிரவேசித்து அவளுடைய கற்பத்தை எப்படியாகிலும் அசுசிப்படுத்த விட வேண்டும் என்று தீர்மானித்து சத்ரு பல வழிகளில் முயற்சி செய்தான். I am talking about Sarah. சாராளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆபிரகாமும் சாராளும் பிள்ளை இல்லாதவர்களாக இருந்தார்கள். சாராளுடைய கர்ப்பம் செத்ததாக இருந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் இவர்களுடைய இளமை காலத்தில், அதற்கு முந்தின காலத்தில் சாராள் மிகவும் சௌந்தரியவதியாக இருந்தாள் என்று பார்க்கிறோம். முதலில் இவர்கள் ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12:17 வாசிக்கிறோம். இவர்கள் பார்வோனுடைய தேசத்திலே முதலிலே போகிறார்கள். பார்வோனுடைய தேசத்திலே கொஞ்ச நாள் தங்கி இருக்கும் பொழுது பார்வோனுடைய பிரபுக்கள் எல்லாம் சாராயை பார்த்து சாராள் மிகவும் சௌந்தரியவதி என்று சொன்னவுடனே இவள் பார்வோனுடைய அரண்மனைக்கு அழைக்கப்படுகிறார். பார்வோன் இவள் மேலே கண்ணை வைத்தான். கையை வைப்பதற்கு முன்பதாக பார்வோனுடைய குடும்பத்தை வாதைகளால் கர்த்தர் வாதித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார் என்று பார்க்கிறோம். கொஞ்ச வருஷங்களுக்கு பிறகு இன்னும் ஒரு கட்டத்தில் ஆபிரகாமும் சாராயும் கேரார் ஊரிலே வசிக்க போகிறார்கள். கேரார் ஊர் என்பது பெலிஸ்த தேசம். பெலிஸ்த தேசத்தில் அன்று ராஜாவாக இருந்தவனுடைய பெயர் அபிமெலேக்கு.
அபிமெலேக்கு என்னும் ஒரு மனுஷனுடைய தேசத்திலே பிரஜைகளில் ஒருவராக அவர்கள் 2 பேரும் போகிறார்கள். போகும் பொழுது அந்த இடத்திலும் சாராள் மிகவும் சௌந்தரியவதி என்பது ஊர் ஜனங்களுக்கு தெரிய வருகிறது. இந்த செய்தி அபிமெலேக்கின் செவிகளுக்கு எட்டுகிறது. உடனே சாராள் அபிமெலேக்கினுடைய அரண்மனைக்கு அழைக்கப்படுகிறார். வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், ஆதியாகமம் 20:3 நாம் இப்படி வாசிக்கிறோம், தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்று எச்சரிக்கை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நான் இந்த எச்சரிக்கைகளை வாசித்த பொழுது நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் தெரிந்து கொண்ட முதல் ஸ்திரீ ஆன சாராளுக்காக தேவன் எச்சரிக்கையை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அது யாருக்கு? பெரிய மாகாணங்களை, பெரிய தேசங்களை ஆண்டு கொண்டிருந்த பார்வோனுக்கும் அபிமெலேக்கு என்னும் பெலிஸ்த ராஜாவுக்கும் ஆண்டவர் எச்சரிக்கையை கொடுக்கிறார். பார்வோனுக்கு வார்த்தைகளினாலே எச்சரிக்கை கொடுக்கவில்லை, கிரியைகளினாலே எச்சரிக்கை கொடுத்தார். அவன்கிட்ட பேசவே இல்லை, மகாவாதிகளினாலே எகிப்து தேசத்தை வாதித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அபிமெலேக்கு அவன் நன்மையாக, உண்மையாக, நீதி நிமித்தமாக சில காரியங்களை செய்து வந்ததினாலே அவனுக்கு முதலில் அவனிடம் பேசி பார்க்கலாம் என்று சொல்லி கர்த்தர் அவனிடத்திலே சொப்பனத்திலே தோன்றுகிறார் என்று பார்க்கிறோம். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். சத்துரு ஆண்டவர் தெரிந்து கொண்ட பரிசுத்த குடும்பத்திலே இருந்த முதல் ஸ்திரியான சாராயை எப்படியாவது அசுசிப்படுத்த விட வேண்டும் என்று அறிந்து, இயேசு கிறிஸ்து இவள் வழியாக வருவார் என்பதை அறிந்து இந்த ஸ்திரீயினுடைய வித்தை எப்படியாவது குலைத்து போட வேண்டும் என்று நினைத்த பொழுது ஆண்டவர் எச்சரிக்கைகளை ஒரு ஸ்திரீயின் நிமித்தமாக கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த சபையில் இருக்கும் ஸ்திரீகள் கைகளை உயர்த்தி சொல்ல வேண்டும், ஆண்டவரே, எனக்காக பேசும் ஒரு தேவன் உண்டு. எனக்காக யாரிடம் எச்சரிக்கை கொடுக்க வேண்டுமோ அவர்களிடத்தில் எச்சரிக்கை கொடுப்பீராக. என்னுடைய கர்த்தாவை நன்மதிப்பை நான் காத்துக் கொள்ளும்படியாக, என்னை ஒருவரும் அசட்டை பண்ணாதபடிக்கு, என்னை ஒருவரும் கனவீனப்படுத்தாதபடிக்கு யாரிடம் நீர் பேச வேண்டுமோ அவர்களிடம் சொப்பனத்திலே பேசுவீராக. ஆண்டவரே, நீர் அவர்களிடத்திலே பிரத்யட்சமாய் பேசுவீராக. அவர்களிடத்திலே கர்த்தாவே என்ன செய்ய வேண்டுமோ அவைகளை செய்வீராக. ஆமென். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. To whom shall I speak and give warning that they may hear என்று கர்த்தர் நம்மிடத்திலே கேட்கிறார். ஆண்டவர் நமக்கு 4 விதங்களிலே எச்சரிக்கை தருவார். God will give us divine warnings in 4 ways. ஆண்டவர் 4 விதங்களிலே நமக்கு எச்சரிக்கை தருவார். முதல் விதம், தம்முடைய ஜனங்களின் வாழ்க்கையில் வரப்போகும் ஆபத்துகளை குறித்து தேவன் அவர்களுக்கு முன்னமே எச்சரிக்கை தருவார். கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில ஏதாகிலும் சங்கடம், சஞ்சலம் வரப்போகிறது என்றால் கர்த்தர் அவைகளை உங்களுக்கு காண்பிக்காமல், வெளிப்படுத்தாமல் அவைகளை செய்யவே விடமாட்டார். உங்களுடைய உள்ளத்திலே ஒரு நெருடல், ஆவியிலே ஒரு சஞ்சலம், அது ஏன் ஏற்படுகிறது என்பதை கர்த்தருடைய சமூகத்திலே போய் முழங்காற்படியிட்டு ஜெபித்து அவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டால் வரப்போகும் ஆபத்துகளுக்கு தப்பி பிழைத்துக் கொள்ளலாம் என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். 2வது எச்சரிக்கை, நாம் பாதை மாறும் பொழுது நல்வழியில் நம்மை நடத்துவதற்காக தேவன் நம்மை எச்சரிப்பார். நாம கர்த்தருடைய பிள்ளைகள் தான். வேத புஸ்தகத்தை தினமும் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், ஆண்டவரை தொழுது கொள்ள வருகிறோம், சபையிலே செய்ய வேண்டிய காரியங்களை உண்மையோட உக்கிரானத்தோட செய்கிறோம். ஆனாலும் சத்துருடைய திட்டங்கள் சில நேரங்களிலே நமக்கு புரியாததினாலே நம்முடைய மாய வலையிலே சில நேரங்களிலே சிக்கி தவித்து விட்டு ஆண்டவருடைய பாதையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிறது. நமக்கு, நம்முடைய ஆவிக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய ஆவிக்கு எல்லாம் தெரியும். கர்த்தருடைய ஆவி எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆவியானவர் அதை கண்டுபிடிக்கும் பொழுது நம்மை எச்சரிக்கை தந்து வழி நடத்துவார். தம்முடைய வழியில திரும்பவும் நம்மை கொண்டு சேர்ப்பதற்காக அதை தருவார். ஆமென் சொல்லுவீங்களா? 3வது, ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை தரும் விதம், நம்மை அழிக்க வருகிறவர்களை தேவன் எச்சரிக்கை தந்து நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? நம்மை அழிக்க சிலர் வருவார்கள். ஆயுதங்களோடு, பட்டயங்களோடு வருகிறவர்களை பார்க்கிலும் யுக்திகளோட வருகிறவர்களுடைய எண்ணிக்கை இன்று அதிகமாக இருக்கிறது. They may not be a physical assault on you, but there will be character assassinations against you. உங்களுடைய சுபாவத்தை குலைத்து போடும்படியாக, உங்களுடைய நன்மையை குலைத்து போடும்படியாக, உங்களுடைய நற்கந்தத்தை துர்க்கந்தமாக மாற்றும்படியாக சத்துரு சில திட்டங்களை வைத்திருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளையை நீங்கள் பயப்படாமல் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொண்டு அவரையே நம்பிக்கையாக நீங்கள் வைத்திருந்தால் உங்களை அழிக்க வருகிறவர்களை பார்த்து
கர்த்தர் எச்சரிக்கை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நான்காவது விதம், ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கும் நான்காவது விதம், தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாக நாம் கையை உயர்த்தாதபடிக்கு. நாம் உயர்த்த மாட்டோம், ஆனாலும் மறந்து போய் கூட நாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஊழியர்களுக்கும் சபைக்கும் விரோதமாக நம்முடைய கையை உயர்த்தி விடாதபடிக்கு தேவன் நம்மை எச்சரிக்கை தந்து பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவீங்களா? கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். God will warn his people about the impending dangers. உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய சபையிலே, உங்களுடைய ஊழியத்திலே, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே உங்களுக்கு நேராக வரப்போகும் ஆபத்துகளை குறித்து தேவன் முதலிலே உங்களுக்கு எச்சரிக்கை தருவார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுவீங்களா? உலகத்தில் ஒரு பெரிய ஆபத்து வர இருக்கிறது. அது வரைக்கும் வந்திராத ஒரு பெரிய பிரளயம். இட்ஸ் கால்ட் தி கிரேட் ஃப்ளட். அல்லேலூயா. ஒரு பெரிய பிரளயம் பூமியை நிரப்ப போகிறது. அந்த பூமியை நிரப்புகிறது மட்டுமல்ல, அந்த பூமியை அழிக்க போகிறது என்று கர்த்தர் யாரிடத்தில் எச்சரிக்கை கொடுத்தார்? நோவா என்னும் மனிதனை கண்டுபிடிக்கிறார். அவன் தன்னுடைய தலைமுறையிலே உத்தமனும் நீதிமானுமாய் இருந்ததினாலே அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள ஒரு பேழையை ஆயத்தம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். வீட்டிற்கு சென்று அது ஒரு அதிகாரத்தை முழுவதுமையாக இன்று வாசிக்கும்படி உங்களிடத்தில் அன்போடு கூட கேட்கிறேன். எச்சரிக்கையை பெற்ற நோவா என்ன செய்தான்? எபிரேயர் நிருபத்தில் நாம் பார்த்தோம். எபிரேயர் 11:7 பார்த்தோம். அவன் பயபக்தி உள்ளவனானான் என்று பார்த்தோம். பேழையை ஆயத்தம் பண்ணினான். அதனாலே குடும்பத்தை அவன் ரட்சித்துக் கொண்டான். அவன் விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான் என்று பார்க்கிறோம். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும் பொழுதே சொல்ல வேண்டும், ஆண்டவரே, என்னுடைய சபையிலே, என்னுடைய ஊழியத்திலே, என்னுடைய வேலை ஸ்தலத்திலே, என்னுடைய வீட்டிலே, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, சத்துரு கொண்டு வரும் எல்லா திட்டங்களுக்கும் நீர் என்னை விலக்கி பாதுகாப்பதற்காக எனக்கு எச்சரிக்கை தருவீராக. ஆமென். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8 முதல் 10 வரை உள்ள வசனங்களை பார்ப்போம். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்தில் பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரருடைய ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்லச் சொன்னான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகம் தரம் தன்னை காத்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. என்ன சம்பவம் இது? இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருந்த யோராம் என்னும் ராஜாவினுடைய காலத்தில் நடந்த ஒரு காரியம். யோராம் என்னும் ராஜா ஒருவன் இருந்தான். எலிசா தீர்க்கதரிசியினாலே வந்த தெய்வீக எச்சரிக்கைகளை ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, அநேக முறை அவன் பெற்றுக்கொண்டான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இந்த யோராம் ஒன்றும் உத்தமன் அல்ல. இந்த யோராம் ஒன்றும் பரிசுத்தவான் அல்ல. அவனுடைய தகப்பனாகிய ஆகாபு செய்ததைப் போல அவன் சில காரியங்களை செய்து வந்தான். ஆனாலும் தேசத்தில் இருந்த அருவருப்புகளை அவன் அகற்றினான் என்று வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். அந்த ஒரு நன்மைக்காக ஆண்டவர் அவனுக்கு விரோதமாக வந்த ஆபத்துகளை குறித்து அவனுக்கு தீர்க்கதரிசியான அல்லேலூயா எலிசா மூலமாக தெய்வீக எச்சரிக்கைகளை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. எச்சரிக்கைகளை கொடுத்த பொழுது யோராம் அதை அப்படியே கண்மூடி நம்பிவிடவில்லை. அப்படி அந்த கொடுக்கப்பட்ட எச்சரிக்கைகள் உண்மைதானா என்று ஆள் அனுப்பி பார்த்து, வேதம் சொல்லுகிறது மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகம் தரம் தன்னை காத்து கொண்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைய, உங்களிடத்தில் வரும் எச்சரிக்கைகள், தெய்வீக எச்சரிக்கைகள் ஆண்டவர் தான் சொல்லுகிறாரா, ஆண்டவர் தான் காண்பிக்கிறாரா என்பதிலே உங்களுக்கு எந்த சந்தேகமும் வர வேண்டாம். அப்படியே சந்தேகம் எழுந்தால் உபவாசம் இருந்து ஜெபித்து ஆள் அனுப்ப வேண்டாம், மனுஷரை அனுப்பி பார்க்க வேண்டாம். ஆவியை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த எச்சரிக்கை உம்மிடத்திலிருந்து தான் எனக்கு வருகின்றதா. This is truly your warning. This is your divine warning. நீர் தான் என்னை எச்சரிக்கின்றீரா என்று கேட்டு தெரிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்வாராக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22 ஒரு சம்பவம் வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இவனுடைய யோராமுடைய தகப்பனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். 3வது, ஆண்டவர் நமக்கு தெய்வீக ஆலோசனை எப்படி தருகிறார், தெய்வீக எச்சரிக்கையை நமக்கு எப்படி தருகிறார்? நான் சொன்னேன், நாம் பாதை மாறும்போது தேவன் நம்மை எச்சரிப்பார். When you go away from your path, when you go away from godly ways, God will give you divine warnings. ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் ஆகாபுக்கு வந்த திவ்ய எச்சரிக்கைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆனால் ஆகாபுடைய பிள்ளை யோராம் எச்சரிக்கையை ஏற்றுக்கொண்டான். அது உண்மையா என்று சோதித்து பார்த்தான். ஆபத்துகளுக்கு தப்பித்து கொண்டான்.
ஆனால் ஆகாப் அப்படி செய்யவில்லை. யோராமுடைய தகப்பன் ஆகாப் அப்படி செய்யவில்லை. அவனுக்கு நேராக கர்த்தராகிய தேவனுடைய எச்சரிக்கை வந்தது, தீர்க்கதரிசியின் மூலமாக வந்தது. அது ஒரே ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக வந்தது. ஆனால் 400 பேர்கள் இந்த இடத்துல இருக்கிறார்கள். பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் வேறு ஒரு காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏகமுகமாய் ஏக மனதோடே இவனுடைய மனதிலே இவன் விரும்பும் காரியத்தை அவர்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளையை இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய மனம் விரும்பும் காரியங்களை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லும் ஊழியர்கள் இன்று உலகத்திலே பெருகி வருகிறார்கள். பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் ஆகாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை சொன்னார்கள். ஆனால் கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரனான இந்த தீர்க்கதரிசி அவன் சொன்னான், அப்படி அல்ல, இந்த 400 பேர்களும் பொய்யின் ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருக்கிறார்கள். இவர்கள் நீ விரும்புகிறதை மட்டும்தான் சொல்லுவார்கள். அல்லேலூயா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேலுக்கும் சீரியாவுக்கும் எப்போதுமே யுத்தம் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் ஆகாபுடைய ஆட்சி காலத்தில் 3 வருஷங்கள் அவர்களுக்கிடையே சீரியாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவே யுத்தம் இல்லாமல் இருந்தது. அப்பொழுது அமைதலாக இருக்கும் தேசத்தில் ராஜாவாக இருந்த ஆகாபு சீரியா தேசத்தை பார்த்தான். சீரியா தேசத்திலே கீலேயாத் என்னும் இடத்துல ராமோத் என்னும் ஒரு பகுதி இருக்கிறது. ஒரு காலத்தில் இஸ்ரவேலுக்கு சொந்தமாக இருந்த இடம் ராமோத்து. அந்த ராமோத்து இப்பொழுது சீரியர்கள் கைவசமாக இருக்கிறதை கண்டு சஞ்சலப்பட்ட ஆகாபு சொன்னான், தேசத்தை பார்த்து சொன்னான், உங்களுக்கு தெரியாதா, ராமோத்து நம்முடைய கைகளிலே இருந்தது, இப்பொழுது சீரியர்களுடைய கைகளிலே இருக்கிறது. இந்த ராமோத்தை பிடிக்க போவோம் வாருங்கள் என்று சொல்லி அவன் யுத்தத்தை எழுப்புகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யூதாவின் ராஜாவான யோசபாத்தை பார்த்தும் அவனையும் யுத்தத்திற்கு அழைக்கிறதை பார்க்கிறோம். யோசபாத்துக்கு ஒரு பிரச்சனை, யார் இஸ்ரவேலிலிருந்து எந்த ராஜன் அழைத்தாலும் உடனே ஓடி போய் விடுவான். அவன் உடனே சொல்லும் காரியம், நீர்தான் நான், உம்முடைய சேனை தான் என்னுடைய சேனை, உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம் என்று சொல்லுவான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீயும் நானும் ஒன்று என்று சொல்லுகிறதுல எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளையை பார்த்து நீயும் நானும் ஒன்று என்று சொன்னால் அது தவறில்லை. ஆனால் விசுவாசத்திலே வராத ஒருவனை பார்த்து, அபிஷேகத்தினாலே நிரப்பப்படாத ஒரு மனுஷனை பார்த்து, இயேசுவை கர்த்தரும் தேவனுமாக ஏற்றுக்கொள்ளாத மனுஷனை பார்த்து நீயும் நானும் ஆவிக்குரிய சகோதரர்கள் என்று சொல்லுவதிலே பிரச்சனை உண்டு. யோசபாத்து he learned it the hard way. யோசபாத்து அதை மிகவும் தாமதமாக ஒரு கிரயத்தை கொடுத்து அதை கற்றுக்கொண்டான். ஒரு முறை அல்ல 2 முறை அவனுக்கு அந்த சம்பவம் நடந்ததை நீங்கள் வேத புஸ்தகத்திலே பார்க்க முடியும். யோசபாத்து தேவனுக்கு பயப்பட்டதினால் கர்த்தரின் ஆலோசனையை கேட்கலாம் என்று சொன்னான். 2 ராஜாக்களும் ஆகாபும் யோசபாத்தும் சீரிய தேசத்திற்கு விரோதமாக ராமாத்தை பிடிக்கும்படி யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறார்கள். யோசபாத்து கர்த்தருக்கு பயந்த மனுஷன் என்பதினாலே அவன் சொல்லுகிறான், ஆகாபை பார்த்து சொன்னான், நாம போறோம் யுத்தத்திற்கு, ஆனால் போவதற்கு முன்பதாக கர்த்தர் இதை குறித்து என்ன சொல்லுகிறார், வாட் இஸ் காட் சேயிங் அபவுட் திஸ் என்பதை கேட்டு பார்ப்போம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் யாராவது தேசத்தில் இருக்கிறார்களா என்று ராஜாவிடத்தில் கேட்கும் பொழுது ஆகாபு சொல்லுகிறான், பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்களே, 400 பேர்கள் இருக்கிறார்கள், அவர்களை விடவா பெரிய தீர்க்க தரிசனம் நமக்கு வந்துவிட போகிறது என்று சொல்லி அவர்களை அழைப்பிக்கிறதை பார்க்கிறோம். இந்த 400 தீர்க்க தரிசிகளும் ஆகாபு மனதில் என்ன நினைத்தானோ அதையே சொல்லுகிறதாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், போம், யுத்தம் உம்முடையது. அவர்கள் சொல்லுகிறார்கள், போம். அல்லேலூயா. அந்த வசனத்தை போடும்படி கேட்கிறேன். போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள் யோசபாத்து. ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளின் ஆலோசனையை கேட்கலாம் என்று சொன்னான். மீகாயா என்னும் தீர்க்கதரிசி அழைக்கப்பட்டான். இந்த 400 தீர்க்கதரிசிகளுமே பாகாலின் தீர்க்கதரிசிகள் பொய் சொல்லுகிறார்கள் என்று யோசபாத்துக்கு தெரிந்துவிட்டது. அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அழையுங்கள் என்று சொல்லுகிறான். அப்பொழுது ஆகாபு சொல்ல, ஒரே ஒருத்தன் இருக்கிறான் இந்த தேசத்தில், அவன் ஆனால் எனக்கு விரோதமாகத்தான் பேசுவான், அவன் எனக்கு இஷ்டம் இல்லாததான் சொல்லுவான் என்று சொன்ன பொழுது யோசபாத் சொல்லுகிறான், அப்படி எல்லா ராஜாவே, கர்த்தருடைய ஊழியக்காரனை அழையும், அவனுடைய தீர்க்க தரிசனத்தையும் கர்த்தருடைய சத்தத்தையும் நாம் கேட்போம் என்று சொன்ன பொழுது மீகாயா என்னும் தீர்க்கதரிசி அழைக்கப்பட்டான். அவன் வந்து உண்மையை சொன்னான். 400 தீர்க்கதரிசிகளுமே பொய்யின் ஆவியினால் ஏவப்பட்டு பேசுகிறார்கள் என்பதை அவன் உரைத்தான். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக இவர்களை கொண்டு சொன்னார் என்று அவன் சொல்லுகிறதை கேட்கிறோம். ஆனால் எச்சரிக்கையை பெற்றும் தெய்வீக எச்சரிக்கையை பெற்றும் அதை கேட்காமல் போன ஆகாபு யுத்தத்திலே கொல்லப்பட்டான் என்று பார்க்கிறோம். அவன் எப்படி கொல்லப்பட்டான் என்பதை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 34வது வசனம்.
நல்லா கவனிங்க. ஒருவன் நினையாமல் வில்லை நாணேற்றி எய்தான், அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துகளுக்குள் பட்டது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வார்னிங் அவனுக்கு வருது. கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசி மீகாயா சொல்லுகிறான், போகக்கூடாது, பொய்யின் ஆவி தான் இங்கே பேசுகிறது, போனால் நீர் பாதிக்கப்படுவீர். ஆனால் உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை காண்பிக்கணும். தீர்க்கதரிசிகள், பாகாலின் தீர்க்கதரிசிகள் சொன்னதுலேயும் கருத்து இருந்தது. அவங்க என்ன சொல்லுவாங்க, போ, ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார். இதுலேயும் உண்மை இருந்தது. அவங்க சொன்னாங்க, போ, ஆண்டவர் ராஜாவின் கையில், சீரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார். யாரை? உண்மை ஒப்பு கொடுப்பார். இவன் கிளாரிஃபை பண்ணியிருக்கணும். பொய்யிலையும் கொஞ்சம் உண்மை வந்தது பாருங்க. அல்லேலூயா. ஆனால் தெய்வீகம் என்ன என்று புரியாத, வாக்குத்தத்தம் என்ன என்று தெரியாத ஆகாபு, கொஞ்சம் கூட நன்மை இல்லாத ஆகாபு, பொய்யின் ஆவி சொன்ன தீர்க்க தரிசனத்தை கேட்டுக்கொண்டு போனான். கர்த்தர் இந்த பொய்யின் ஆவியை ஏவி எவர்களை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்தாரோ அப்படியே ஆண்டவர் சீரிய ராஜாவின் கையில் ஆகாவை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. மீகாயா சொன்னதும் உண்மையாக வந்தது. கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்று சொன்னதும் உண்மையாகவே வந்தது. கர்த்தருடைய வழியை விட்டு, கர்த்தருடைய வார்த்தையையும் எச்சரிக்கையையும் பெற்றும் நீங்கள் மனம் போன போக்கிலே போனால், ஒருவன் நினையாமல் எய்தான், அவன் குறி வைக்காமல் அம்பை எய்தான். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஒரு யுத்த வீராளி, போராளி குறி வைக்காமல் யாரையுமே, he did not specifically target anybody, he just aimed an arrow and let it go. அது ஆகாபு இருந்த திசைக்கு நோக்கி வந்து முழு கவசங்களோடு இருக்கிறான். கவசங்களுடைய சந்தை கண்டுபிடித்து உள்ளே வந்து அவனை குத்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் அதற்கு முன்பதாக ஒரு திட்டம் பண்ணியிருந்தான். யோசபாத்தை பார்த்து சொன்னான், நீர் இஸ்ரவேலின் ராஜா போல வேஷம் போட்டு ரதத்திலே போ, நான் சாதாரண வஸ்திரத்தில் யுத்தத்திற்கு போகிறேன். சீரிய ராஜா சொல்லியிருந்தான், ஒன்றும் ரெண்டும் அல்ல, யாரோடும், சாதாரணமான யாரோடும் நீங்கள் யுத்தம் பண்ணலாகாது. இஸ்ரவேலின் ராஜா எவன் என்று ரதத்தில் நீங்கள் காண்கிறீர்களோ அவனை மட்டுமே நெருங்கி போங்கள் என்று சொல்லியிருந்தான். சீரிய இராணுவம் எல்லாம் யோசபாத்தை நெருங்கி வருது. ஏன்னா ராஜ வஸ்திரத்தில் இருக்கிறான். யோசபாத்தை நெருங்கி வந்தபோது யோசபாத்து வேதம் சொல்லுகிறது, கூக்குரலிட்டான், நான் இல்லப்பா இஸ்ரவேலின் ராஜா, நான் வந்து யூதாவின் ராஜா என்று சொன்ன உடனே இராணுவம் அவனை விலகி போனது. ஆனால் இந்த இராணுவ வீரர்கள் எல்லாம் இஸ்ரவேலின் ராஜா ஆகாபு எங்கிருக்கிறான் என்று கண்டுபிடிக்க முடியாமல் திகைத்து கொண்டிருந்த பொழுது நினையாமல் எய்த ஒரு அம்பு, அல்லேலூயா, நினையாமல் எய்யப்பட்ட ஒரு அம்பு சந்துகளிடத்தில், ராஜ கவசத்தினுடைய சந்துகளிடத்தில் ஆகாபினுடைய உயிரை பறிக்கும்படி சென்றது என்று பார்க்கிறோமே, அதுதான் கர்த்தருடைய ஆலோசனை. இதை கேட்டு வீட்டிலே இருந்திருந்தால் ஆகாபே, நீ உயிரோடு இருந்திருக்கலாம், உன் ஜீவனை நீ காப்பாற்றி இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவீங்களா? எச்சரிக்கையை கேட்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவரே, நீர் எனக்கு எச்சரிக்கை தரும் பொழுது இது உம்முடைய ஆவியினாலே பேசப்பட்டதா என்று நான் கண்டுபிடித்து அதற்கு முழு மனதோடு என்னை ஒப்புக் கொடுக்க ஆண்டவர் எனக்கு கிருபை தருவீராக. அந்த ஜெபத்தை எல்லாரும் செய்யும்படி கேட்கிறேன். ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமேன், ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை பணிந்து கொள்ள கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள், ஆங்கிலத்தில் அவர்களை மெஜாய் என்று அழைக்கிறோம். they call the மெஜாய். மெஜாய் என்ற வார்த்தைக்கு MAGI, மெஜாய் என்ற வார்த்தைக்கு வைஸ் மென் என்று அர்த்தம், ஞானம் உள்ளவர்கள் என்று அர்த்தம், ஞானவான்கள். அவர்கள் ஞானிகள் என்பதை அவர்கள் செயலிலே வெளிப்படுத்தினார்கள் என்று நான் சொல்லுவேன். The Magi were not just namesake wise men. பெயரளவிலே ஞானவான்கள் அல்ல, அவர்களுடைய செயல்களிலும் அதை வெளிப்படுத்தினார்கள். எப்படி என்று கேட்டால் நான் சொல்லுவேன், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 2:12. இயேசுவை, குழந்தையாக இருக்கும் இயேசுவை வந்து அவர்கள் பணிந்து கொண்டார்கள். பணிந்து கொண்டு அவர்கள் ஏரோது சொன்னதை போல ஏரோதனுடைய அரண்மனைக்கு போய் குழந்தை இயேசு எங்கே இருக்கிறது என்று அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஏரோதனிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆமேன் சொல்லுவீங்களா? யார் ஞானவான் என்று சொல்லுகிறேன்? தெய்வீக வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவன் ஞானவான். அல்லேலூயா. சாலமோனை போல பெரிய ஞானமெல்லாம் வேண்டாம், ரொம்ப சிம்பிளான ஒபீடியன்ஸ் போதும். இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய பிரமாணம், இது கர்த்தருடைய நீதி.
இதற்கு என்னை முழு மனதோடு ஒப்பு கொடுக்கிறேன் என்று எந்த பேதை சொன்னாலும் அவனை ஆண்டவர் ஞானவானாக மாற்றுவார். அல்லேலூயா. அந்த லிஸ்ட்டில் முதல் மனிதனாக இருக்க நான் விரும்புகிறேன். என்னோடு கூட நீங்களும் வரும்படி உங்களை அழைக்கிறேன். நான் பேதை என்பது எனக்கு தெரியும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்னை முழு மனதோடு ஒப்பு கொடுக்க, அது நம்பத்தக்கதா இல்லையா என்று ஆராய்ச்சி செய்யாமல், இது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்று என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, இந்த பேதையான என்னை ஞானவானாக மாற்ற கர்த்தருக்கு தெரியும். ஆமென் சொல்லுவீங்களா? தெய்வீக எச்சரிக்கை என்பது நல் யோசனை. வாட் இஸ் டிவைன் வார்னிங்? டிவைன் வார்னிங் இஸ் நத்திங் பட் வைஸ் கவுன்சல். தெய்வீக எச்சரிக்கை என்பது நல் யோசனை என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 2:11 சொல்கிறது, நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும், நல் யோசனை உன்னை காப்பாற்றும். நம்மை காப்பாற்றுவதற்காகவே தெய்வீக எச்சரிப்பை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். நீதிமொழிகள் 10:8 இப்படி சொல்லுகின்றது, இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, நான் சொன்னது சரியா இல்லையா? கற்பனைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவன் தான் ஞானவான். இல்லாமல் குவாண்டம் ஃபிசிக்ஸ் எல்லாம் கரைத்து குடித்தவன் ஞானவான் அல்ல. இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான். சாஸ்திரிகளுக்கு வந்த எச்சரிக்கை மரியாளின் புருஷனான யோசேப்புக்கும் வந்தது. அதே மத்தேயு 2வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், 14வது வசனம். மத்தேயு 2:14. யோசேப்புக்கு அந்த எச்சரிக்கை வந்தவுடனே அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். 3வது எச்சரிக்கை, தெய்வீக எச்சரிக்கை நமக்கு வரும் 3வது வழி இதுதான். நம்மை அழிக்க வருகிறவர்களை தேவன் எச்சரிக்கை செய்வார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இந்த எச்சரிக்கை நமக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மை அழிக்க வருகிறவர்களை பார்த்து தேவன் எச்சரிக்கை செய்வார் என்று சொன்னேன். லாபானிடத்தில் மருமகனான யாக்கோபுக்கு தீங்கு நினையாதே செய்யாதே என்று எச்சரிக்கை கொடுத்த ஒரு தேவன் உண்டு. ஆதியாகமம் புஸ்தகம் 31வது அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 31:24 சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் தேவன் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். ஏன் லாபானிடத்தில் இந்த எச்சரிக்கை வந்தது? யாக்கோபு கர்த்தரோட போராடி மேற்கொண்ட மனிதன், ஜெபத்திலே தரித்திருந்தவன். அவனுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஹிஸ்டரியெல்லாம் ரொம்ப மோசமானது. he was a cheat. அவன் பெரிய ஃப்ராடு தான். ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு நன்மை இருந்தது, ஜெபிக்கிறவனாய் இருந்தான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போகவிடேன் என்று முழுவதும் கர்த்தருடைய தூதனோட போராடி, விடியற் காலத்தில் என்னை போகவிடு என்று கர்த்தருடைய தூதன் இவனிடத்தில் கெஞ்சும் வரைக்கும் போராடி கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இன்று ஜெபத்திலே அப்படிப்பட்ட போராட்டத்தை போராட நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள் என்றால், உங்களை அழிக்க வரும் லாபான்களை பார்த்து அவர்களுடைய சொப்பனத்திலே தேவன் தோன்றி சொல்லுவார், இந்த என்னுடைய பிள்ளைக்கு விரோதமாக நீ நன்மையை மட்டும் செய் என்று சொல்லி அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பார். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை குறித்து பொந்தியு பிலாத்துவுக்கும் ஒரு எச்சரிக்கை வந்தது என்று பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 19வது வசனத்தில் பொந்தியு பிலாத்து நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். அப்பொழுது அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை, யாரை குறித்து? இயேசுவை குறித்து பொந்தியு பிலாத்துனுடைய மனைவி சொல்லுகிறாள், நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரண மனுஷர்களான உங்களுக்கும் எனக்கும் தெய்வீக எச்சரிக்கை வரும் என்றால் ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விட்டு விடுவாரோ? அல்லேலூயா. ஆனால் அந்த எச்சரிக்கையை பொந்திய பிலாத்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? சிலுவை நியமிக்கப்பட்டிருந்தது. ஆமென் சொல்றீங்களா? ஒரு எச்சரிக்கை தப்பி போனதற்காக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் இந்த எச்சரிக்கையைத்தான் நம்ம மகிமைப்படுத்தணும். Thank God Pontius Pilate did not heed God's divine warning about Jesus Christ. சிலுவையில் அவர் மரித்ததினாலே, 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததினாலே இன்று நமக்கு நம்பிக்கை உண்டு. கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். அப்போஸ்தல நடபடிகள் 5வது அதிகாரம் 34-35 வசனங்கள். அல்லேலூயா. சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அல்லேலூயா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன நடந்தது என்று சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும்
இயேசுவின் நாமத்திலே நீங்கள் உபதேசம் பண்ணக்கூடாது என்ற கற்பனையை பெற்றிருந்தும் அதை மீறி இயேசுவின் நாமத்திலேயே அவர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இது நிமித்தமாக எருசலேமிலே பெரிய ஒரு ஆரவாரம் உண்டானது. அநேகர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தார்கள், அப்போஸ்தலர்கள் பின்னாலே வந்தார்கள். அது மட்டுமல்ல, இயேசுவினுடைய நாமத்தின் கீர்த்தி எருசலேமுக்கு வெளியிலும் பரம்பினது. வேதம் சொல்லுகிறது, எருசலேமுக்கு வெளியிலிருந்து பிணியாளிகளையும் அசுத்த ஆவியினாலே பாதிக்கப்பட்டவர்களையும் ஜனங்கள் உள்ளே கொண்டு வந்தார், எருசலேமுக்குள்ளே கொண்டு வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, பிரதான ஆசாரியனும் சதுசேய சங்கத்தார் அனைவரும் அதை கண்டு பொறாமை அடைந்து அவர்களை பிடித்து சிறையிலே போட்டார்கள். பேதுருவையும் அப்போஸ்தலரையும் சிறையிலே போட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய தூதன் இரவிலே வந்து எந்த பூட்டையும் உடைக்காமல் எந்த கதவையும் திறக்காமல் அப்போஸ்தலர்களை வெளியே கொண்டு வருவதை பார்க்கிறோம். விடியற் காலத்திலே பார்க்கிறார்கள், சிறையிலே போட்டிருக்கிறோம், இனி இவர்களாலே பாதிப்பில்லை என்று எவர்களை குறித்து நினைத்தார்களோ அவர்கள் திரும்பவும் தேவாலயத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதை கண்டு கலக்கமடைந்த பிரதான ஆசாரியரும் பரிசேயர்கள் எல்லாரும் அவர்களை திரும்ப பிடித்து கொண்டு வருகிறார்கள். வந்து அவர்களை முன் நிறுத்தி கேட்கிறார்கள், உங்களிடத்தில் இந்த நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உபதேசம் பண்ணலாகாது என்று சொல்லவில்லையா என்று கேட்டவுடனே பேதுரு எழுந்து நின்று சொல்லுகிறான், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறது நல்லதல்லவா என்று கேட்கிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுறீங்களா? அல்லேலூயா. இன்று எந்த அதிகாரங்கள், எந்த வல்லமைகள் உங்களுக்கு விரோதமாக நின்று இயேசுவை விட்டு விலகிப்போ, இயேசுவை பின்பற்றுவதை நிறுத்திவிடு, அந்த சபைக்கு நீ போகாதே, வேத புஸ்தகத்தை வாசிக்காதே என்று உங்களுக்கு சொன்னாலும் பேதுருவை போல, அப்போஸ்தலர்களைப் போல எழுந்து தைரியமாக நின்று ஜீவனுள்ள தேவனாகி இயேசு கிறிஸ்துவை நான் ஆராதிப்பேன் என்று சொல்ல உங்களுக்கு தைரியம் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை மறுகரை சேர்ப்பார். ஆமென். அல்லேலூயா. தேவதூஷணம் பேசுகிறார்கள் என்றோ, தேவாலயத்தை அசுசிப்படுத்தினார்கள் என்றோ இந்த பேதுருவையும் அப்போஸ்தலர்களையும் சொல்லி ஒரு குற்றச்சாட்டை கொடுத்து அவர்கள் மேலே ஒரு குற்றத்தை சுமத்தி 2 அல்லது 3 சாட்சிகளை எழுப்பி பேதுருவையும் அப்போஸ்தலர்களையும் யூதர்கள் கல்லெறிந்து கொண்டிருக்க முடியும். That was their plan. பிரதான ஆசாரியன் பொறாமையினாலே நிறைந்து, பரிசேய சங்கமும் சதுசேய சங்கமும் பொறாமையினாலே நிறைந்து பேதுருவையும் அப்போஸ்தலர்களையும் கொல்ல நினைத்தார்கள். யூதர்கள் கொல்லும் முறை என்பது கல்லெறிந்து கொல்லுவது. அந்த கல்லெறிந்து யாரை வேண்டுமென்றாலும் அவர்கள் கொல்லலாம். அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? தேவ தூஷணம் பேசினார்கள் அல்லது தேவாலயத்தை அசுசிப்படுத்தினார்கள் என்று சொல்லிவிட்டால் ரோம சாம்ராஜ்யம் இவர்கள் அருகிலே வரமாட்டார்கள், இவர்களை ஒன்றும் தண்டிக்க மாட்டார்கள், இவர்களை எதிர்த்து ஒன்றும் செய்ய மாட்டார்கள். இது நன்றாக பிரதான ஆசாரியனுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியும். அதை தெரிந்தே இவர்கள் திட்டம் பண்ணுகிறார்கள். அப்பொழுதுதான் கமாலியேல் என்னும் கனம் பெற்ற நியாயசாஸ்திரியனுடைய ஆலோசனை அவர்களுக்கு வருகிறது. அவர் சொல்லுகிறார், இந்த சங்கத்தை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேல் மனுஷரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? மரணத்துக்கு ஆல்மோஸ்ட் டெட், ஆல்மோஸ்ட் சென்டென்ஸ் டு டெத். ஆண்டவர் இவர்களை மரணத்துக்கு கிட்டத்தட்ட ஒப்பு கொடுத்தார் என்றே சொல்லலாம். ஆனால் அந்த இடத்திலிருந்து அவர்களை பிடித்து கொண்டு வர ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருந்தது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கமாலியேலின் ஆலோசனையினாலே கொல்லப்பட வேண்டியவர்களாய் இருந்த அப்போஸ்தலர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லணும், ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலையும் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கிறது. ஆண்டவரே, நான் கொலைக்கு நியமிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவரே, என்னுடைய தீமையை காண, என்னுடைய அழிவை காண, நான் நசித்து போகிறதை, நான் அழிந்து போகிறதை பார்க்க அநேகம் பேர் எனக்கு சுற்றிலும் இருக்கிறார்கள். ஆண்டவரே, நான் அவர்கள் முன்னிலையிலே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, தாழ்ந்து போகாதபடிக்கு என்னை உயர்த்தி வையும் ஆண்டவரே. எச்சரிக்கையை கொடும் ஆண்டவரே. எனக்காக பேசும் ஒரு நீதிமானை எழுப்பும் ஆண்டவரே. எனக்காக பேசும், என்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணும் ஒரு சங்கதியை என் தேவன் இந்த வாரத்தில், இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் செய்வீராக ராஜா. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய திவ்ய ஆலோசனை, திவ்ய எச்சரிப்பு நமக்கு 4வதாக இந்த முறையிலே வரும். தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாக நாம் கையை உயர்த்தாதபடிக்கு தேவன் நம்மை எச்சரிக்கை செய்வார். அல்லேலூயா. இது நமக்கு வரும் எச்சரிக்கை. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைதான். நீங்கள் வேத புஸ்தகத்தை நன்று கற்று அறிந்திருக்கிறீர்கள். இரவும் பகலும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறீர்கள், உபவாசம் இருக்கிறீர்கள், கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை செய்கிறீர்கள், ஊழியத்தை நடத்துகிறீர்கள், தாங்குகிறீர்கள். இவைகளை எல்லாம் செய்தாலும் சில நேரங்களிலே சத்துருடைய திட்டத்திற்கு நாம் அடிபணிந்து போய் விடுகிறோம். சில நேரங்களிலே சபைக்கு விரோதமாக பேசி விடுகிறோம். சில நேரங்களிலே
மெய்யான ஊழியர்களுக்கு விரோதமாக எதையாகிலும் செய்து விடுகிறோம், பேசி விடுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அழைத்த என்னுடைய ஊழியர்களுக்கு விரோதமாகவும், நான் ஏற்படுத்தின ஊழியங்களுக்கு விரோதமாகவும், என்னுடைய சரீரமாகிய சபைக்கு விரோதமாகவும் நீ ஒன்றையும் பேசலாகாது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். அப்போஸ்தலர் 9, 3 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. சவுலை குறித்து வாசிக்கிறோம். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு சவுல், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. அது வெளிப்பாடு. எச்சரிக்கை எங்கே வந்தது? அடுத்த வசனம், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். சவுலுக்கு அவன் யாரை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று தெரியவில்லை. சவுல் பென்யமீன் கோத்திரத்தான். அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். கமாலியலுடைய பாதபடியிலே உட்கார்ந்து நியாயப்பிரமாணத்தை கரைத்து குடித்தவன், நன்கு அறிந்தவன். அவன் யெகோவா தேவன் மேலே இருக்கும் பற்றுதலினாலே, பக்தி வைராக்கியத்தினாலே புதிதாக எழுந்த இந்த கிறிஸ்து மார்க்கத்தை உபத்திரவப்படுத்தி கொண்டிருந்தான். Hallelujah. Because of his zeal for God the Father, he was persecuting those who belong to God the Son. உங்களுக்கு புரிகிறதா? தகப்பன் மேலிருந்த வைராக்கியத்தினாலே பிள்ளையை சார்ந்தவர்களையும் உபத்திரவப்படுத்தி கொண்டிருந்தான் சவுல். ஆனால் தகப்பனும் பிள்ளையும் ஒன்று என்று அவனுக்கு தெரியாமல் இருந்தது. இதை காண்பிப்பதற்காக தமஸ்கு போகும் வழியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவனுக்கு பிரத்யட்சமானார் என்று பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவனை சுற்றிலும் ஒரு ஒளி பிரகாசித்தது. அவன் மேலே அல்ல, அவனுக்கு சுற்றிலும். அல்லேலூயா. அவன் மேலே ஒளி வரும்பொழுது அபிஷேகம் வருகிறது. நம்மை சுற்றிலும் ஒளி பிரகாசிக்கும் பொழுது நம்முடைய நிலைமையை ஆண்டவர் காண்பிக்கிறார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அவன் கேட்கிறது நல்ல கேள்வி. ஆண்டவரே நீர் யாரு? நீ யாருன்னு கேட்கல, நீர் யாருன்னு கேட்கல, ஆண்டவரே நீர் யார்? ஏனால் எனக்கு சுற்றிலும் பிரகாசிக்கிற ஒளி எந்த மனுஷனாலும் ஏற்படுத்தப்பட முடியாத ஒளி என்பதை அவன் அறிந்து கொண்டான். வாகனத்திலே மிருகத்தின் மேலே போய்கொண்டிருந்தவன் சடிதியிலே கீழே விழுகிறான். கண்களுக்கு பார்வை அற்று போகிறது. அல்லேலூயா. சத்தம் மட்டும் கேட்கிறது. பிரகாசத்தை காண்கிறான், சத்தத்தை கேட்கிறான், ஒரு மனுஷனையும் பார்க்கவில்லை. அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. சபைக்கு விரோதமாக, உண்மையான ஊழியர்களுக்கு விரோதமாக நாம் பேசும் பொழுது, திட்டங்களை தீட்டும் பொழுது, கையை உயர்த்தும் பொழுது ஆண்டவர் நமக்கும் இந்த எச்சரிக்கையை தருகிறார், இன்று தருகிறார். அல்லேலூயா. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று ஆண்டவர் நம்மை பார்த்தும் சொல்லுவார். எச்சரிக்கை எங்கே வருகிறது? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்ன உடனே சவுல் புரிந்து கொண்டான், ஆண்டவரே, உம்முடைய திட்டத்திற்கு விரோதமாக நான் செயல்படுவதில்லை. சபையை உபத்திரப்படுத்துகிறவனாக விசுவாசிகள் ஆனா பெண்ணா என்று பார்க்காமல் அவர்களை கட்டவும் கொல்லவும் துணிந்த சவுல் என்னும் யூதனான இந்த சவுலை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக பவுலாக மாற்ற தமஸ்கு போகும் வழியிலே சவுலுக்கு ஒரு எச்சரிக்கை வந்தது என்று பார்க்கிறோம். அந்த எச்சரிக்கைக்கு சவுல் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால என்ன நடந்தது என்று சொல்லுகிறேன். எச்சரிக்கையை அவன் ஏற்றுக்கொண்டதுனாலே சவுல் பவுலானான், அப்போஸ்தலனானான், அகால பிறவியானான், 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். கிட்டத்தட்ட 14 சபைகளை ஸ்தாபித்தான். இன்று நாம் புதிய ஏற்பாட்டிலே இன்று வரைக்கும் வாசித்து கொண்டிருக்கும் 13 நிருபங்களை, 13 புத்தகங்களை, எபிரேய புத்தகமும் பவுலினால் எழுதப்பட்டது என்று நாம் அங்கீகரித்துக் கொண்டால் 14 புத்தகங்களை புதிய ஏற்பாட்டிலே எழுதி வைக்க கர்த்தர் அவனுக்கு கிருபை பாராட்டினார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். எச்சரிக்கைக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் விருத்தி அடைகிறது. கைகளை உயர்த்தி சொல்லணும், ஆண்டவரே, அப்படி ஒரு காரியம் இருக்குன்னா உம்முடைய எச்சரிக்கைக்கு முழு மனதோடு என்னை நான் ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரே, எச்சரிக்கை வரும்போது நான் மட்டும் பிழைத்துக் கொள்ளவில்லை, என் மூலமாக மற்றவர்களும் பிழைக்கிறார்கள். என் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. என் மூலமாக குடும்பங்கள் சொஸ்தமாகிறது. பிரிந்த உறவுகள் ஹல்லேலூயா மீண்டும் ஒன்று கூடி வருகிறது. பிள்ளைகளுக்கு தகப்பன் உண்டாகிறார்கள், பிள்ளைகளுக்கு தாய்மார்கள் உண்டாகிறார்கள். சபையிலே அங்கத்தினர்களுடைய எண்ணிக்கை கூடி வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? தேவ எச்சரிக்கைக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படிந்த போது இவ்வளவு காரியங்கள் நடக்கும் என்றால்
நான் சொல்லுகிறேன், சவுல் என்னும் ஒரே ஒரு மனிதன் தேவ எச்சரிக்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததனால் இவ்வளவு காரியங்கள் நடக்கும் என்றால், ஒரு கூட்டம், ஒரு கிராமம், ஒரு குடும்பம், ஒரு சபை, ஒரு சமூகம் கீழ்ப்படிந்தால் என்ன நடக்கும் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. செய்தியினுடைய முடிவுக்கு வருகிறோம். தேவனுடைய எச்சரிக்கை நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் தந்த வசனத்திற்கு நேராக நம்முடைய பார்வையை திருப்புவோம். எரேமியா 6:10. எரேமியா 6:10 ஆண்டவர் சொல்கிறார், why would Israel not listen to God's warning? Because they have no delight in God's word. அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன் எச்சரிக்கைக்கு இஸ்ரவேல் கீழ்ப்படியவில்லை? கர்த்தருடைய வசனம் அதன் மேலே அவர்களுக்கு விருப்பம் இல்லாதிருந்தது. அது அவர்களுக்கு நிந்தையாக இருந்தது என்று பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 1 அதிகாரம் 2 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். Christians have no luck. Christians are not fortunate. Christians are saved by grace. Hallelujah. கிருபையினாலே தொடப்பட்டவனைத்தான் வேத புஸ்தகம் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. யார் இங்கே பாக்கியவான்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்கே இருக்கிற இளைஞர்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உங்களுடைய வாலிப பிராயத்திலே சுமந்தால் உங்களுடைய முதிர் வயதிலே கர்த்தருடைய வசனம் உங்களை சுமக்கும். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 37:4 தாவீது சொல்லுகிறான், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உனக்கு அருள் செய்வார், தருவார் அல்ல, அருள் செய்வார். அல்லேலூயா. ஆமென். 2வது காரியம், ஆண்டவரே உம்முடைய எச்சரிக்கை எனக்கு வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? லெட்ஸ் லுக் அட் ஜெரமியா 6:10 again. எரேமியா 6:10 இன்னும் ஒரு விசை பார்ப்போம். Hallelujah. God says the ears of Israelites are uncircumcised. அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடைய பேசி எச்சரிப்பேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது. Hallelujah. What was the problem? அவர்களுக்கு காது இருந்தது, ஆனால் அந்த காது விருத்த சேதனம் பண்ணலை. அப்படின்னா இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால், காது இருந்தது, கேட்கும் திராணி இல்லாமல் இருந்தார். செவிட்டு காதுகளை உடையவர்களாக இருந்தார். Hallelujah. The first man in the Bible who was asked to be circumcised and circumcise other males was Abraham. வேத புஸ்தகத்தில் விருத்த சேதனம் எடுத்துக்கொள், மற்றவர்களையும் விருத்த சேதனம் பண்ணு, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ணு என்று சொல்லப்பட்ட முதல் மனுஷன் ஆபிரகாம். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் விருத்த சேதனம் எடுத்துக்கொண்ட பொழுது, விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பொழுது அவனுக்கு வயது 99. He was 99 when he was circumcised. ஆதியாகம புஸ்தகம் 17வது அதிகாரம் 23, 24 வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 17, 23, 24. அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோளின் மாம்சத்தை அந்நாளிலே தானே விருத்த சேதனம் பண்ணினான் என்று பார்க்கிறேன். Circumcision. I'll tell you what circumcision is. 24வது வசனம், ஆபிரகாமுடைய நுனித்தோளின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 99 வயதாக இருந்தான். He not only circumcised others, he did it first on himself. Hallelujah. Hallelujah. வார்த்தையை போதிப்பது எளிது, அதை கைக்கொள்வதுதான் கடினம். போதிக்கிற நான் கைக்கொள்ளுகிறவனாக முதலில் இருக்க வேண்டும். அதுதான் ஆபிரகாமுடைய விருத்த சேதனம் நமக்கு காண்பிக்கிறது. மற்றவர்களெல்லாம் விருத்த சேதனம் பண்ணிட்டு லைனாக பண்ணிட்டு போகிறது நல்லது, அது சாதாரண விஷயம். ஆனால் தனக்குத்தானே விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள ஆபிரகாம் முன்வந்தான் என்று பார்க்கிறோம். I'll tell you what circumcision is. விருத்த சேதனம் என்னென்று சொல்கிறேன். Circumcision is a sign of being set apart for God. கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று அறிக்கை சொல்லும் ஒரு காரியம்தான் விருத்த சேதனம். இட் இஸ் அ கான்சிக்ரேஷன். நாம் அந்த கான்சிக்ரேஷனை செய்யும் பொழுது ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கையை நம்மோடு செய்கிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது கான்சிக்ரேஷன். when you do that, God makes a covenant with you. God makes a treaty with you. இந்த விருத்த சேதனத்தை நாம செய்யும் பொழுது ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கையின் புஸ்தகத்தின்படி நமக்கு எல்லாவற்றையும் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார்.
ஆமென் சொல்லுவீங்களா? இட்ஸ் a consecration of ears. காதுகளுக்கு விருத்த சேதனம், இருதயத்திற்கு விருத்த சேதனம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? It means a readiness to hear God's word, a readiness to accept God's word. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஒரு ஆயத்தம், கர்த்தருடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள ஒரு பக்குவம். அதுதான் விருத்த சேதனம். காதுகளுடைய விருத்த சேதனம், இருதயத்தினுடைய விருத்த சேதனம். இன்று மாம்சத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் நமக்கு தேவையில்லை. அதை ஆண்டவர் நீக்கி போட்டு விட்டார். அதெல்லாம் செய்ய வேண்டாம். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சில ஊழியர்களுடைய போக்கை பார்த்தால் கிட்டத்தட்ட அதுவும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் செலிப்ரேட்டிங் பூரில், எக்காலத்தை ஊத ஆரம்பித்து விட்டார்கள். கிட்டத்தட்ட இஸ்ரவேலை போல நடந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். புதிய இஸ்ரவேலாக உன்னை ஆண்டவர் மாற்றி இருக்கும் பொழுது, புதிய எருசலேமுக்கு நேராக உன்னை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, நியாயப்பிரமாணத்திற்கு நீ ஏன் போய் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. விருத்த சேதனம் சீக்கிரமாக தமிழ்நாட்டில் வந்துடும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நுனித்தோலின் விருத்த சேதனம் அல்ல, காதுகளின் விருத்த சேதனம், இருதயத்தின் விருத்த சேதனம் எனக்கு வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. Why do you need the circumcision of ears? To filter out the noise and din of the world. உலகத்தினுடைய சத்தத்தை, உலகத்தினுடைய ஓசை ஒய்யாரங்களை எல்லாம் ஒழித்து கட்ட ஆண்டவரை என்னுடைய செவியை விருத்த சேதனம் பண்ணும் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வந்திருக்கிறது. கர்த்தர் நமக்கு எச்சரிக்கையை தந்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த காலத்தில் எங்களுக்கு வந்திருக்கும் எச்சரிக்கையையும் நாங்கள் கேட்க வேண்டும் ஆண்டவரே. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிக்கையை தந்திருக்கிறார். இனி நடக்க போகிறவளை குறித்து தன்னுடைய அப்போஸ்தலனாகிய யோவானை எழுப்பி அவர் மூலமாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கும் அந்த எச்சரிக்கை. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 19வது வசனம். The book of Revelation chapter 1 verse 19. அது என்ன வெளிப்பாடு? அது என்ன எச்சரிக்கை? 19வது வசனம் சொல்லுகிறது, நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்து பயந்துராதீங்க, அதை வாசிக்கணும். தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்க முடிந்தால் வெளிப்படுத்தின விசேஷத்தை இன்னும் அழகாக ஆனந்தமாக வாசிக்க முடியும். அதை வாசிக்க தீர்மானிங்க. இந்த மாதத்தில் இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குது? கிட்டத்தட்ட 20 நாட்கள், 15 நாட்கள் இருக்குது. இந்த 15 நாட்களில் வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் முடிப்பேன் என்று தீர்மானிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி காண்பீங்க. நீங்கள் எனக்கு ஒரு உத்தரவாதம் தர வேண்டாம், ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் உத்தரவாதத்தை கொடுத்தால் போதும். அதை திரும்ப வாசிங்க. இனி சம்பவிப்பவைகளையும் ஆண்டவர் அதில் எழுதி வைத்திருக்கிறார். உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும்? உலகத்தினுடைய அழிவு எப்படி வரப்போகிறது? இன்னும் சில நாட்களிலே, இன்னும் கொஞ்ச காலத்திலே வரப்போகும் அந்தி கிறிஸ்து யார், அவனுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்பவைகளை குறித்தெல்லாம் ஆண்டவர் மிகவும் தெளிவாக திட்டமாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இனி சம்பவிப்புகளுக்கு நாம் ஒழிந்து நாம் தப்பித்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கையை தந்திருக்கிறார்.